சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்சய திருதின்ற பண்டிகை வந்து மிகவும் வந்து பிரபலமாக இருக்கு. இதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னா, நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த அட்சய திருதி. இந்த அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீடு முழுக்க வந்து நகையாக பெருகும், நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்களே வந்து நகைக்கடையெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்சய திருதின்றது வந்து இப்போ ரொம்பவுமே வந்து பிரபலமாயிடுச்சு. இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த அட்சய திருதி அப்படின்ற மாதிரியான ஒரு பண்டிகை இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அந்த அட்சய திருதி அப்படின்ற ஒரு நாள் இருந்துச்சு, ஆனால் அந்த நாள் வந்து நம்ம வந்து எந்த ஒரு காரணத்துக்காக வந்து செலிப்ரேட் பண்ணவே இல்லை. இப்ப சமீபத்துல தான் இந்த நாளை வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து இந்த அட்சய திருதினா என்ன, இது வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது, உண்மையிலே வந்து நகை வாங்கினா இன்னைக்கு வந்து நகை வந்து பெருகுமா பெருகாதா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா கேளுங்க. ஆக்சுவலா அட்சய திருதி, இந்த அட்சயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்சயம்னா பெருகுதல் அல்லது பெருகி கொண்டே இருக்குதல், அதுதான் வந்து இந்த அட்சயம்ன்றதுக்கான ஒரு பொருள். சோ இதனாலதான் வந்து மக்கள் வந்து என்ன ஒரு புரிதல் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அப்ப வந்து பெருகுதல் இருக்கு, ஓகே அப்ப நம்ம வந்து நகை வாங்கி நம்ம வீட்டுல வச்சோம் அப்படின்னா நகையும் வந்து பெருகும், நகையும் வந்து டபுள் மடங்கு ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல வந்து இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா அட்சய திருதின்றது சித்திரை மாசத்துல வரக்கூடிய ஒரு வளர்பிறை கிருத்திகை திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றா சேருதுல, அதைத்தான் வந்து அட்சய திருதி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சரிப்பா, அட்சய திருதினா என்ன அப்படின்றத வந்து சொல்லிட்டேன். அட்சய திருதி அன்னைக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ வந்து அதை வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறீங்க, இல்ல நான் புதுசா வந்து ஒரு பைக் வாங்க போறேன், இல்ல நான் புதுசா வந்து வீடு கட்டிட்டேன் வந்து கிரகப்பிரவேசம் வைக்க போறேன், இல்ல வீட்டுல வந்து விசேஷம் வைக்க போறேன், ஒரு வளகாப்பு வைக்க போறேன், மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பட்டுப்புடவை எடுக்க போறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்றீங்களா, ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு வந்து உண்மையிலே வந்து அந்த அட்சய திருதி நாள் வந்து மிகவும் வந்து பிரபலமான நாள். ஒரு நல்ல விஷயத்தை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த அட்சய திருதி நாள்ல வந்து செய்யலாம். அது சரி, அது இருக்கட்டும்பா, இந்த கோல்டெல்லாம் வாங்கணும், கோல்டெல்லாம் வாங்கி வச்சா வீட்டுல சேருன்றாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அட்சய திருதி அப்படின்றது வந்து அன்னைக்கு தானம் செய்யக்கூடிய நாள். ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் நகை கடைக்கு போவாங்க, நகை எடுத்துட்டு வந்து அந்த நகையோ இல்ல ஒரு காயினோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து தானமா கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து அட்சய திருதி வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. ஸோ அன்னைக்கு வந்து நீங்க வந்து தானம் கொடுக்கணும். அந்த தானம் வந்து இப்போ நீங்க பெரிய பணக்காரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கோல்டு காயினோ ஒரு சில்வர் காயினோ வாங்கி மற்ற ஏழைகளுக்கு வந்து தானம் கொடுக்கலாம். ஸோ இந்த தானம் கொடுக்குற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை வந்து டோட்டலா மறந்துட்டு எல்லாருமே வந்து அந்த நகையை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறாங்க. வீட்டுல வச்சுக்கிட்டா வந்து நகை வந்து பெருகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையான இந்த அட்சய திருதினா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலே வந்து ஒரு ஜவுளி நகைக்கடைக்கு வந்து போய் நகை வாங்கி இல்ல ஒரு காயின் சில்வர் காயின் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி அதை வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து தானமா கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து உண்மையிலே வந்து ஒரு அட்சய திருதிக்கான மகத்துவமே. என்னங்க சொல்றீங்க, அட்சய திருதி அன்னைக்கு போய் கோல்டு வாங்கி தானம் பண்ணணுமா, நான் என்ன அவ்வளவு பணக்காரனா இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால அதுதான் தானம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ரொம்ப பணக்காரனா இருக்கீங்க, நான் வந்து ஒரு மல்டி மில்லியனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க போய் ஒரு கோல்டு காயினோ சில்வர் காயினோ அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி உங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கிற ஒரு ஏழை எளியவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு மிடில் கிளாஸா தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு துணி சேலை அந்த மாதிரி வாங்கி வந்து நீங்க வந்து தானம் பண்ணலாம். இல்ல நான் அதுக்குமே வழி இல்லைங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அந்த சாப்பாடுக்குமே நான் வழி இல்லை, எனக்கு சாப்பாடு நான் இது வந்து ரெடி பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி ஒரு ஏழ்மையில இருக்கேன் அப்படின்னா நீங்க வெளியில இருக்க ஒரு எறும்புக்கு இந்த மாதிரி குருவிகளுக்கு வந்து உங்களுடைய சாப்பாடுல வந்து கொஞ்சோண்டு வைக்கலாம். ஸோ அட்சய திருதின்ற நாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தானம் செய்வதற்கான ஒரு சிறந்த நாள் தான் அட்சய திருதி நாள். இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு வந்து நகையெல்லாம் போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மனநிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்சய திருதி 2 முறையா கொண்டாடுவாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காசு செலவு வச்சு நகையை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருவாங்க. ஆனா இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அட்சய திருதி அன்னைக்கு வந்து வீட்டுல இருந்து காசு போகக்கூடாது, நீ வீட்டுல இருந்து காசை கொண்டு போய் தானே நகை எடுக்க முடியும், ஸோ வீட்டுல இருந்தா நீ காசு வந்து விரயமாகுது, ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்சய திருதி அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஏடிஎம்ல இருந்து வந்து போய் ஒரு 500 1000 வந்து காசை கொண்டு வந்து வீட்டுல வந்து ஒரு சின்ன செம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை வச்சு மஞ்சள் துணி சுத்தி வந்து சாமி ரூம்ல வச்சு வந்து சாமி கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து என்ன நடந்தாலுமே வந்து அது வந்து பெருகும் அப்படின்றதுனால, ஸோ நான் பணத்தை கொண்டு வந்து உள்ள வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், அப்போ வந்து பணமும் வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையும் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த அட்சய திருதி வந்து 2 முறையில வந்து கொண்டாடப்படுது. ஒண்ணு நகை வாங்கி வீட்டுல வச்சுப்பாங்க, இல்ல அப்படின்னா வந்து பணத்தை எடுத்து வந்து வீட்டுல கொண்டு வந்து செம்புக்குள்ள வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரியான 2 முறையிலுமே வந்து இந்த அட்சய திருதி வந்து கொண்டாடப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு. இது இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணும் இப்படிதான் செலிப்ரேட் பண்ணலாம் கிடையாது, எல்லாமே வந்து அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து அட்சய திருதி அன்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டீங்க, என்ன வந்து செய்யக்கூடாது அப்படின்னா,
இந்த அட்சய திருதி அன்னைக்கு உங்க வீட்லயோ இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ வந்து யாராவது வந்து ஏதாவது உதவி கேட்டாலோ, உங்கள்கிட்ட ஒரு சாப்பாடு கேட்கறாங்க இல்ல ஒரு காசு கேட்கறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலோ அந்த இடத்துல வந்து நீங்க மறுக்கவே கூடாது. இல்லைன்னே வந்து இந்த வார்த்தை வந்து நீங்க அட்சய திருதி எனக்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால வந்து எவ்வளவு தானம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தானத்தை வந்து அந்த அட்சய திருதி அன்னைக்கு கொடுக்கலாம். நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு மட்டும் இல்லைன்ற வார்த்தை வந்து சொல்லக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க, உங்களால கொடுக்க முடியாத ஒரு அமௌண்ட்டாவே இருந்தா கூட உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டையாவது அவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ அட்சய திருதினா என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். தானம் பண்ணுறது தான் வந்து அட்சய திருதி. அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து நீங்கள் எப்படி தானம் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்சய திருதிக்கு வந்து நிறைய சிறப்புகள்லாம் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 சிறப்புகள் இருக்கு. என்ன சிறப்புகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து திருமாலினுடைய மார்புல வந்து குடியேறதுக்கு தவம் செஞ்சாங்கல்ல, அந்த நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அட்சய திருதி தான். அது மட்டும் கிடையாது, சிவன் அவர்கள் வந்து பிச்சை கேட்டு போகும்போது அன்னபூர்ணி அம்மா வந்து அன்னம் விட்டாங்கல்ல அவருடைய பாத்திரத்துல, சோ அது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே நாள் தான். அது மட்டும் கிடையாது, பகீரதன் வந்து தவம் செஞ்சு கங்கையை வந்து வானத்துல இருந்து பூமிக்கு கொண்டு வர செஞ்சதும் பாத்தீங்கன்னா இதே நாள் தான். ஆதிசங்கரர் வந்து கனகாதார சூத்திரம் அருளியது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் இதே அந்த அட்சய திருதி நாள்ல தான். ஏழை நண்பனான குசேலனுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அருள் புரிஞ்சு அவருக்கு வந்து செல்வத்தை கொடுத்ததும் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து இதே நாள்ல தான். மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா திரௌபதியினுடைய சேலையை வந்து உருவாங்க, துச்சாதனன் வந்து உருவாரு. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து அந்த கை மூலமா வந்து அந்த சேலையை வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் இழுக்க இழுக்க வந்து சேலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எந்த நாள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான அந்த ஒரு அட்சய திருதி நாள் தான். அது மட்டும் கிடையாது, பாண்டவர்கள் வந்து வனவாசம் போனப்ப அவங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு அட்சய பாத்திரம் வந்து கிருஷ்ணர் வந்து அருள்னாரு. அது என்னைக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதே அட்சய திருதி நாள்ல தான். குபேரன் வந்து லட்சுமிகிட்ட இருந்து வந்து ஒரு வரம் வாங்கி தான் வந்து செல்வத்துக்கு வந்து அதிபதி ஆனது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இதே அட்சய திருதி நாள்ல தான். விஷ்ணுவோட 6வது அவதாரம் பரசுராம அவதாரம் இருக்குல்ல, அது என்னைக்கு இந்த மாதிரியான உருவாச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரியான ஒரு அட்சய திருதி நாள்ல தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சிறப்புகள் வந்து இந்த அட்சய திருதி நாளுக்கு இருக்கு. ஸோ இனிமேல் நீங்க அட்சய திருதி கொண்டாடுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கொண்டாடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்சய திருதி அன்னைக்கு வந்து தானம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி.